ஆர்கே வெள்ளிமேகம் திரைப்பட ட்ரெய்லர் மற்றும் சிடி வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கூடிய டைரக்டர் அவர்களே, ப்ரொடியூசர் பிஜி ராமச்சந்திரன் அவர்களே, ஐஜேக்கினுடைய துணைத் தலைவர் ஆனந்தமுருகன் அவர்களே, சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் அன்புச்செல்வன் அவர்களே, அருமை சகோதரர் நரேந்திரன் அவர்களே, அருமை தம்பி கணேஷ் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்றக்கூடிய ஊடக பத்திரிகையாளர் நண்பர்களே, அனைவருக்கும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அன்பு சகோதரர் அன்பு அண்ணன் அவர்கள் தான் 2-3 நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டேன், நீங்கள் நிறைய நிகழ்ச்சி வராமல் விட்டீங்க அப்படின்னு சொன்னார். அவருக்கு தெரியும், எனக்கு இந்த ஆனால் நான் அவன்கிட்ட சொல்லுவேன், இது துறைக்கு நான் கூப்பிடாதீங்க, எனக்கு சம்மந்தமே இல்லைண்ணே அப்படின்வேன். இதனால் தொகுதியோட எம்எல்ஏ இந்த தொகுதியில் நிறைய துறை சார்ந்த நடிகர்கள், நட்சத்திரங்கள், நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஆகவே அதோட எல்லாத்துக்கும் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிங்க, அதனால் நீங்கள் கண்டிப்பாக வரணும்னாரு. அவர் அந்த காரணத்துக்கு என்னை வர சொன்னதுனால நான் வந்தேனான்னு தெரியாது. எங்களுடைய இயக்கத்தின் தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் ஒட்டுமொத்த திரையினர் மீது எந்த அளவுக்கு அனுபவித்தார், அவர்களுக்கு எந்த அளவுக்கு பணி செய்து விடைபெற்று என்ற அனைவருக்கும் தெரியும். மாண்புமிகு இன்றைய தமிழக முதலமைச்சர் தான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் சினிமா ஃபிலிம் சிட்டினி அந்த பக்கம் பூந்தமல்லிக்கு அந்த பக்கம் ஒரு ஏரியாவில் 500 கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கி உங்களுக்கு ஒரு தனி அங்கீகாரத்தை தந்தவர் இன்றைய தமிழக முதலமைச்சர். எங்களுடைய இளம் தலைவர் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதியும் உங்கள் துறையிலே ஜொலித்து இன்று அமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆக அந்த இயக்கத்தின் சார்பாக ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு கடைக்கோடி தொண்டனாக இந்த மேடைகளை இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறேன். இந்த மேடையில் இருக்கக்கூடிய பல பிரபலமான முகங்கள், பல பல திறமைகளை வைத்திருக்கக்கூடியவர்கள். இன்றைக்கி இருக்கிறதுலே எவ்வளோ துறைகள் இருந்தாலும் சினிமா துறை மாதிரி வேறு துறை எந்த துறைக்கும் ஈடு கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கி ஒரு மனுஷன் வாழ்கிறது ஒரு ரோபோ வாழ்க்கை வாழ்கிறோம். காலையில் எந்திரிக்கிறோம், நைட்டு தூங்குறோம், என்ன பண்ணுறோன்னு தெரியாது. 24 ஹவர்ஸ் ஓடிட்டே இருக்கு எல்லா மனிதர்களும். சாதாரண ஒரு சுண்டல் விற்கிறவங்கலேருந்து அம்பானி வரைக்கும் இன்றைக்கி மனிதர்களோட வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களோட வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு ஒரு அடிப்படை முதல் வருதுன்னா அதுக்கு காரணமே சினிமா மட்டும்தான். பல மக்களுக்கு பல நல்ல கருத்துக்களை தங்களுடைய திறமைகள் மூலம், கருத்துக்கள் மூலம் ஒவ்வொரு டைரக்டரும் ப்ரொடியூசரும் பல சிரமப்பட்டு ஒரு கதையை மக்கள்கிட்ட கொண்டு செலுத்தி பல விஷயங்கள், களத்தில் நடக்கிற விஷயங்கள், அது ஒரு தப்பான விஷயங்களாக இருக்கலாம், நல்ல விஷயங்களாக இருக்கா, அந்த மக்களுக்கு எளிய வகையில் புரிய வைக்கக்கூடிய ஒரு துறை தான் இந்த சினிமா துறை. ஆக அந்த துறையில் இந்த குறிப்பாக இந்த படத்தில் நடத்துகிற ஒரு கதாநாயகி இந்த படத்தில் வேலை செஞ்ச கடைசி டைரக்டர் ஆர்ட்போர்டு வரைக்கும் அத்தனை பேரையும் வாழ்த்தி இந்த படம் மிகுந்த சிறப்போடு வெற்றி பெற வேண்டும் தொகுதியின் சார்பம் திமுக கழகத்தின் சார்பாக வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.